அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இக்கித்தாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இதன் ஆசிரியர் ஷிஹாபுத்தீன் அபில் அப்பாஸ் அஹ்மத் தபனி அன் நகீபி என்பதாகும். இப்பாடத்தில் நாம் பாடமாக படிக்கவிருக்கின்ற தலைப்பு கிதாபுல் பைஇ, வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடம் 220வது பாடமாக இப்பாடத்தினுடைய தலைப்பாக நாம் கொடுத்திருப்பது பாபுல் முசாகாத்தி, அதாவது தண்ணீர் பாய்ச்சுவது. தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி ஒரு கூலி ஆளை என்ன செய்வது, ஆக்குதல். இந்த இந்த விஷயத்தை பற்றி இந்த பாடம் இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய அருளால் இதுவரை நாம் 219வது பாடத்தை கண்டோம். இனி நாம் 220வது பாடத்திற்குள் நாம் செல்லவிருக்கிறோம், படிக்கவிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்கி தந்தருள்வானாக. எல்லா நிலைகளிலும் புரிவதற்கும் நல்ல சிந்திப்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்குள் செல்வோம். பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பற்றி ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். பாபுல் முசாகாத்தி, அதாவது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கூலி ஆளை அமர்த்தும் விஷயத்தில் ஒப்பந்தம் செய்யுதல் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா இப்போ சாதாரணமாக, அதாவது இந்த அதாவது லோகத்தில் முஃபா ஆலத்துடைய வசனத்தை இந்த முசா காத்துங்கிறது சகி அப்படிங்கிறதுலேருந்து இது பிளந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது சகியிலிருந்து முசா காத். ஏன்னா இதுக்கு ஏன் இந்த பேர் இடப்பட்டுச்சு அப்படின்னா, பெரும்பாலும் இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதின் பக்கம் பொதுவாக விவசாயியோ அல்லது தோட்டத்திற்கு உரியவரோ கண்டிப்பாக அது பயிரிடக்கூடியவர் ரொம்ப என்ன செய்ய தேவையுடையவராக இருப்பார். அதனால் சகி முசாகாத் இதற்கு பெயரிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்திலாஹியுடைய பாஷையில், அதாவது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி, தோட்டங்களுடைய செடி கொடிகளை இல்லை அந்த பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஆளை நியமிக்கிறது, அதுக்கு பேர் தான் முசாகாத்துங்கிறது. இப்போ இந்த முசாகாத்து சம்பந்தமாக ஆசிரியர் அவர்கள் அழகாக தெளிவாக பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த முசாகாத்துங்கிறது முன்னாடி கிராதுங்கிற மாதிரி, கூலிக்கு ஒருவர் முதலீடு போட்டு வியாபாரத்தில் இன்னொருவரை வியாபாரம் செய்வதற்கு, அந்த கடையை கவனிப்பதற்கு அவர் வியாபாரம் செய்யணும். இவர் முதலீடு போட்டிருப்பார். முதலீடு போட்டிருப்பவர் வியாபாரம் செய்ய மாட்டார், அதுக்குள்ளே வரமாட்டார் கடைக்குள்ளே. அதற்குன்னு சொல்லி தன் சார்பாக ஒரு வேலையால் வைத்திருப்பார். அந்த வேலையால் விற்று அந்த பொருளில் எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதில் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பங்கு, லாபத்தில் பங்கு. ஆனால் பாதியோ அல்லது கால் பகுதியோ என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் முசாகாத்துங்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு தோட்டம், பெரிய ஒரு தோட்டம், ஒரு பெரிய தனவந்தர் செல்வந்தர், அவருக்கு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் எல்லா வகையான மரங்களும் வச்சிருக்கிறாரு, ஏன்னா எல்லா வகையான செடிகளும் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்போ அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி, தோட்டத்தினுடைய செடி கொடிகளை மரங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு ஆளை என்ன செஞ்சிருவார், வைப்பார் இல்லையா? தான் சார்பில் அவர் கவனிக்க முடியாது, அவரும் அப்பப்போ பார்ப்பார். ஆனாலும் தான் சார்பாக ஒருவரை என்னை வைத்து கொள்வார். அந்த ஒரு இடத்துல ஒன்றும் கூலி அல்லது இது இந்த இடத்துல சொல்கிறது நோக்கம் என்னென்னா, கூலி இல்லை, அதாவது லாபம். அந்த பழம் வருது இல்லையா, விவசாயம் செய்து அந்த பழம் வருது இல்லையா, அந்த பழம் உதாரணமாக 100 கிலோ வந்துச்சு அப்படின்னா, அப்படின்னா நீ ஒரு 100 கிலோ அப்படிங்கிற இடத்துல நீ ஒரு 20 கிலோ எடுத்துக்கப்பா, 80 கிலோ எனக்கு தந்துருப்பா அப்படின்னு சொல்லி, அந்த இத்தனை பெர்சன்டேஜ், இதை 100% 20% பழத்தை நீ எடுத்துக்கோ. ஏன்னா ஒரு வேலைக்கு உண்டான கூலியா அல்லது பாதி நீ இந்த மரத்தை நட்டி பராமரித்து எல்லாமே செஞ்சுக்கோ, என்னுடைய தோட்டம் பம்பு செட்டு எல்லாமே நான் தந்துட்டேன், நீ லாபத்தில் எனக்கு பாதி தந்து, வரக்கூடிய பழத்தில் லாபத்தை எனக்கு, மீதி பழம் பாதி உனக்கு என்ற இந்த ரீதியில் ஒப்பந்தம் செய்கிறது கிராது மாதிரியே. அது மாதிரி உள்ள ஒரு வியாபாரம் தான். ஆனால் விவசாய நிலத்தில் இந்த ஒப்பந்தம் நடக்கும், அதாவது மரம் செடி பழங்களில். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த பாடத்தை 220வது பாடமாக நாம் பார்ப்போம். இந்த பாடத்தில் நிறைய விஷயங்களை முன்சுருக்கமாக இன்னும் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் அது அப்படின்னா, இந்த தண்ணீர் பாய்ச்சி வரும் இவரும் என்னென்ன இது இந்த வியாபாரம்ங்கிறது, இந்த ஒப்பந்தம்ங்கிறது எது வரனா, அந்த மரம் செடியை வச்சு அது வளர்ந்து தழுத்து
உதாரணமாக ஒரு 3 மாதம் 6 மாதம் கணக்கு இருக்குது. 6 மாதம் உதாரணமாக சில பழங்கள் குளிர் காலத்தில் பழுக்கும், சில பழங்கள் வெயில் காலத்தில் பழுக்கும். ஆக குளிர் காலத்தில் பழுக்கக்கூடிய பழத்தை வெயில் காலத்திலேயே நடுவார். வெயில் காலம் முடியும் போது நட்டு பிறகு குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அது நல்லா பழுக்கும். பழுத்து அது வரும்போது அந்த பழுத்து வர பழுத்து அந்த பழங்களை பறித்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் வர அது ஒரு 3 மாதம் 4 மாதம் அது வர இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் பெரும்பாலும். ஏன்னா ஒன்றும் சில பழங்கள் வெயில் காலத்தில் பழுக்கும், அப்போ வெயில் காலம் முடியும் வர, வெயில் காலம் முடிஞ்சு அந்த மசூல்லாம் அந்த பழ அறுவடை செஞ்சு அதை விற்பதற்காக வேண்டி அனுப்பிப்பட்டதற்கு பிறகு அதுக்கு பிறகு அது வரை இவருடைய வேலை இருக்கும். அதான் சொல்கிறாரு, அதை சொல்லி முடிக்கிறார். இதில் வேற ஒன்றும் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு இவருக்கு அந்த பழத்தை பாதுகாக்கிறது, அது மாதிரி புழுப்பூச்சிக்களை மருந்து தெளிக்கிறது, இது போன்ற வேலைகளை செய்வார் இவர். ஆனால் அவர் இந்த தோட்டம் உடையவர் இருக்கிறார், பொறுப்புதாரி. அந்த மாலிக்கின் மீது என்ன பொறுப்பு அப்படின்னா, அந்த தோட்டங்களை அமைத்து கொடுக்கிறது, அதை சுவர்களை கட்டி எடுப்பி கொடுக்கிறது. இன்னும் அந்த தோட்டங்களில் உள்ள அந்த மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி என்ன செய்யுதுன்னா கிணறை வெட்டி கொடுக்குதல். இந்த மாதிரி இது போன்ற என்ன செய்த காரியங்களை அவர் செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி ஆமில் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறார, தண்ணீர் பாய்ச்சி போகிற ஆமில் இருக்கிறார, வேலையால் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அவர் நம்பிக்கைக்குரியவராக இல்லாவிட்டால் என்னென்ன அவர் சார்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். ஏன்னா இந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். கடைசியாக முடிந்தால் இதே இந்த பாடத்தில் அல் முஸாரஅத்து வல் முகாபரத்துங்கிற ஒரு விதமான ஒரு கூலிக்கு ஆள் அமர்த்துதல் இருக்குது. இந்த கூலிக்கு ஆள் அமர்த்துற மாதிரியே அது ஒரு கூலியால் அது ஒரு சில வேலைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அது என்ன என்பதை பற்றி முடிந்தால் இந்த பாடத்திற்குள் பார்ப்போம். இப்போ நாம் இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது இந்த சேவைகள் கல்வி பயணங்கள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அது மாதிரி நம்முடைய இந்த சேவைகள் தொடர்ந்து நடப்பதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு நன்கொடைகளின் மூலமாக, நல்லாதவர்களின் மூலமாக எங்களுடைய வங்கி கணக்கிற்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வங்கி கணக்கினுடைய அக்கௌண்ட்ஸ் நம்பர் இன்னும் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உங்கள் நன்கொடைகளை கொடுத்து நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அருள் பாலிப்பானாக. அல்லாஹு தாலா உங்களது எல்லா விதமான கவலைகளையும் இல்லாமல் ஆக்கி நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று இந்த பாடத்தை நாம் முழுமையாக பார்ப்போம். அல்லாஹு தாலா நாம் படிக்கின்ற இந்த கல்வியிலே பரக்கத்தை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நாம் 220வது பாடத்திற்குள் செல்வோம். பாபுல் முசாகாத்தி, தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டியும் தோட்டங்களை பராமரிப்பு வேலை செய்வதற்காக வேண்டியும் கூலி அமர்த்துதல் ஆள் பணத்திற்கு அல்லது வரக்கூடிய அந்த பழங்களில் லாபமாக வரக்கூடிய அந்த பழங்களில் உள்ள அந்த லாபத்தில் பங்கு போடுதல் என்பதை பற்றியுள்ள அந்த பிரிவு நாம் இப்பொழுது நாம் அதை படிக்கவிருக்கிறோம். தஸிஹு மிம்மன் யஸிஹு கிராதுஹு. தஸிஹு இந்த தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி கூலிக்கு ஆள் அமர்த்துதல் என்பது சிஹத்தாக ஆகும், சரியாக ஆகும். மிம்மன் அந்த ஒரு மனிதரை போன்றவர்களிலிருந்து, யஸிஹு கிராதுஹு எந்த மனிதரை, அதாவது கடை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி கூலிக்காக வேண்டி ஆள் அமர்த்துதல் சிஹத்தாக ஆகுமோ அவர்களிலிருந்து ஒருவரிடம் இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் இந்த பணிக்காக வேண்டி ஒருவரை நியமிப்பதும் அதாவது வரக்கூடிய பழங்கள்ல அவருக்கு ஒரு பங்கு இருக்கும் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் செய்வது சரியாக ஆகும், சிஹத்தாக ஆகும். அலா கர்மின் வனஹிலின் ஹாஸத்தன், குறிப்பாக அதாவது இனபுங்கிறது கர்மனா இனப், ஆனால் திராட்சை தோட்டத்தின் மீது, அது மாதிரி பேரிச்சம் தோட்டத்தின் மீது ஹாசத்தன் குறிப்பாக இந்த பணிக்காக வேண்டி இந்த திராட்சை அது மாதிரி பேரிச்சங்கனிகளுடைய அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச அந்த செடிகுடிகளை கண்காணிப்பதற்காக வேண்டி ஒரு ஆளை நியமிப்பது சிஹத்தாக ஆகும், சரியாக ஆகும். மஹ்ரூசைனி, இந்த பேரிச்சம்பழமும் அது மாதிரி திராட்சை அந்த செடியும் நடப்பட்டு இருக்கின்றன. இலா முத்தத்தின்,
இப்படிப்பட்ட ஒரு காலம் வரை எபகா ஃபீஹா, எந்த காலத்திலே அஷ்ஷஜரு மரம் என்று பெரிதாக அது வளர்ந்து நிலை நிற்குமோ, எபக்கான நிலை நிற்குமோ, மரமாக அந்த செடி, அந்த திராட்சை செடி அது பெரிய கொடியாக ஆகுமே, மரமாக ஆகுமே, நிலையாக நிற்குமே, அந்த காலம் வரை இந்த மாதிரி கூலிக்கு ஆள் அமர்த்துதல், பராமரிக்குதல் சிஹத்தாக ஆகும். அதை பழம் பறித்து அது குடோனுக்கு போகிற வரை அவருடைய பராமரிப்பு. அறுவடை முடிஞ்சிட்டா முடிஞ்சிடும் விவசாயினுடைய பணி. பிஜுஸ் இம் மலூமின் மினத்தமரதி, அந்த பழங்களிலிருந்து குறிப்பிட்ட ஒரு அளவு, குறிப்பிட்ட ஒரு பகுதி பழத்திற்கு பகரமாக ஒரு ஆளை இந்த பழத்தை கூலியாக கொடுத்து, உதாரணமாக ஒரு டன் பழம் வருதுன்னா 3/4 டன் அந்த முதலாளிக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயிக்கு காடன் என்றும் அந்த பகரத்திற்கு பகரமாக ஆக்குதல் சிஹத்தாக ஆகும், குறிப்பிட்ட இந்த காலம் வரை. கசுலுசின், உதாரணமாக தோட்டத்தில் 1/3 பகுதி அவருக்கு கூலி. ஒருபைன், இந்த பிராக்கெட்டில் போடுறாரு, அந்த பகரம்ங்கிறதுக்கு வளத்திலிருந்து அறியப்பட்ட அந்த ஒரு பகுதி, அதாவது 4 பங்காக போட்டு அதில் ஒரு பங்கு, அதில் ஒரு பங்கு யாருக்கு? அந்த தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்பவருக்கு. கல் கிராதி, எப்படி கடைகளை வியாபார பொருள் விஷயத்தில் ஒரு ஆமிலை ஒப்பந்தம் செய்வாரோ, கிராது மாதிரி உள்ள அந்த ஒப்பந்தத்தை போல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த வியாபாரி என்ன செய்வார்? வியாபாரியில் இந்த தண்ணீர் பாய்ச்சிப்போர் என்ன செய்வார்? ஒயம்பளிக்கு இந்த தண்ணீர் பாய்ச்சிப்போர் சொந்தமாக ஆக்குவார் ஹிஸ்ஸத்தஹு, அவருடைய அந்த பங்கை மின தமரத்தி லுஹூரி, பழங்கள் வெளியாக ஆகுவதை கொண்டு, அந்த எந்த பழங்கள்லாம் நல்லா பழுத்து இருக்கிறதோ, பழிச்சு அப்படியே பூ அப்படி காய்ச்சி குலுங்கி இருக்கிறதோ மரத்தில், அந்த பழங்களிலிருந்து அவர் ஒப்பந்தம் செய்த அந்த விவசாயி எந்த அளவுக்கு மாலிக்கிட்ட இந்த தோட்டமுடையவரிடத்தை ஒப்பந்தம் செய்தாரோ, அவருடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய பங்கிற்கு அவர் சொந்தமாக ஆகுவார். அந்த பங்கை அவர் வாங்கிக்கிறார். அந்த விவசாயம் செஞ்சு பழங்களெல்லாம் வந்த பிறகு, முந்திரி பழம்லாம் காய்ச்சி வந்ததற்கு பிறகு, தென்னை மரங்கள், நம்ம பகுதியில் தென்னை மரங்கள், அரபு நாட்டில் பேரிச்சம்பழம், அதனால் பேரிச்சம்பழத்தை சொல்லியிருக்கிறாங்க பாடத்தில். இப்படி ஏகப்பட்ட வெள்ளரிக்காய் விவசாயம் செய்வார், மாதுளம்பழத்தை விவசாயம் செய்வார், ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்கு, இப்படி எண்ணற்ற பழங்கள் இருக்கின்றன. எல்லா விவசாயிகளும் இப்படித்தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க, குத்தகைக்கு விடுறாங்க. அதை ஒரு காலம் வர, ஒரு நேரம் வர, அல்லது பணத்திற்காண்டி வேலை செய்வாங்க. பெரும்பாலும் விவசாயிகள் விவசாய பொருளை வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யுது. அது மாதிரி வசீஃபத்துஹு, இந்த கூலி வேலைக்கு வேலை செய்கிறாரே, இவருடைய இந்த வேலையாகிறது, இந்த விவசாயினுடைய பணி என்ன? வசீஃபத்து, இவருடைய அன்றாட பணியாகிறது. அமல மாஃபி சொலாஹு தமரதி, அவருடைய பணியாகிறது. இன்னும் அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுகிறாரே, தண்ணீர் பாய்ச்சக்கூடியவருடைய அன்றாட பணி என்ன அப்படின்னா, வசீஃபத்துஹு முதாஃபு இலைஹி சேருது முபத்ததா, அமல மாஃபி சொலாஹு தமரத்திங்கிறது மொத்த ஜும்லா சேருது ஹபர் அப்படின்னு சொல்லி இதை நம்ம வச்சுக்கணும். இங்கே கத்தல்கீஹின் சகியின் தன்கீஹின்ங்கிறதுக்கு அந்த பணி என்னங்கிறத சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன பழங்கள் அது காய்ச்சி அந்த மரங்களில் காய்ச்சிருச்சு என்று சொல்லப்படுவதற்கு தகுதியாக ஆகுமே ஒரு நிலை. ஏன்னா அப்போ அந்த ஒரு மரத்தில், அந்த தோட்டத்தில் வேலை செய்வார். ஃபீஹி, எந்த தோட்டத்திலே, சலாஹத்தமரை, அந்த மரங்களினுடைய பழங்கள் அல்லது பழுத்திருச்சு என்று சொல்வதற்கு, அது பழங்களாக ஆகிருச்சு, அந்த பழங்களாக ஆகுவதற்கு தகுதியாக ஆகிருச்சு என்று எந்த தோட்டத்தினுடைய மரத்திலே ஒரு நிலை வருமோ அதற்காக வேண்டி அவர் பணி செய்வார். அந்த பணி தான் அவருடைய பணி. அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடியவருடைய பணி. மகரந்த சேர்க்கை செய்வதற்காக வேண்டிய ஆண் மரம் பெண் மரத்தை நட்டி வைப்பார் பக்கத்தில். ஏன்னா சரகல சொல்றாரு, அதனுடைய காற்று, இந்த ஆண் மரத்தினுடைய காற்று பெண் மரத்தில் அது சேர்ந்து ரெண்டினுடைய காற்று ஒன்றா இணைகிறதுனாலையோ, அல்லது அதில் உள்ள அந்த காற்றின் மூலமாக ஒரு விதமான அதாவது இணையதில் எப்படி ஆண் பெண் இணைகிறாங்களோ அது மாதிரி ஒரு இணையதில் மரத்திற்கு இடையில இருக்கு. அது சில மரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆண் மரத்தினுடைய ஒரு பாலை பெண் மரத்தில் அது என்ன செய்வாங்க, கொஞ்சம் செதுக்கி விட்டு உள்ள வைப்பாங்க. ஏன்னா
பெண் மரத்தில் காய்கள் காய்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆக இந்த மாதிரி பணிகள் செய்வதற்கு பணிகள் செய்வது தான் இந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பணியாக இருக்கும். அப்போ எதற்காக இதெல்லாம் செய்கிறாரு? நல்லா அந்த தோட்டத்தினுடைய மரங்களில் பழங்கள் நல்ல பழுத்து அது காய்க்க வேண்டும், அந்த நிலைக்காக வேண்டி அவர் பணி செய்வார். மகரந்த சேர்க்கை செய்கிறது நான் சொன்ன மாதிரி, அது மாதிரி தண்ணீர் பாய்ச்சுவார். இது மாதிரி அது மாதிரி அந்த அந்த தோட்டத்தில் விளைகின்ற பயிர்கள் அது மாதிரி மரங்களாக இருந்தால் அதில் தேவையில்லாத சில வஸ்துக்கள் முளைக்கும், கதிர்களோ அது இதுன்னு சொல்லுவாங்க. அது விவசாயிகளுக்கு நன்கு தெரியும். அந்த தேவையில்லாத அந்த முளைந்த அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி விடுவார். அந்த மாதிரி பணிகள் செய்யக்கூடிய பணிதான் இந்த அதாவது கூலிக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இவருடைய பணியாக இருக்கும் என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக நாம் விளங்குகிறோம். தோட்டத்தினுடைய பழங்கள் நல்லா பழுத்து சில பழங்கள் நல்லா காயாக காய்ச்சி, அப்போ உதாரணமாக வாழைப்பழங்கள் இருக்குது. வாழைப்பழங்களை பழமாக ஆகும் வர கொலையில் விட மாட்டாங்க. தேவைப்பட்ட ஒரு சில கொலைகளை விடுவாங்க. வியாபாரிகள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் அப்படி செய்ய மாட்டாங்க. நல்ல காய்ச்ச பிறகு காயாக பச்சையாக இருக்கும் பொழுதே வாழை கொலைகளை பிச்சிருவாங்க, என்ன செய்வாங்க, வெட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு 2-3 நாள் வச்சு அதுக்கு பிறகு பழுத்ததற்கு பிறகு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு குலை இல்லை, வாழை குலைகள் நிறைய குலைகள் வந்திருக்கும், நிறைய வாழை செடிகள் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு மாடல் இருக்குது. அந்த மாடலை சில பேரிச்சம்பழம் இருக்குது, காய் வெட்டி பேரிச்சம்பழம் காயாக இருக்கும்போதே பறிப்பாங்க, அதை பழமாகவும் விற்குவாங்க, காயாகவும் விற்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பறிக்கிறதும் இருக்குது. மொத்தத்தில் அந்த பழம் என்பதற்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல், பழம் என்று காய் என்று சொல்லுவதற்கு இணக்கமான ஒரு காலம், ஒரு பெயர் எந்த காலத்திலே இருக்குமோ, எத்தனை மாதங்களில் அது உண்டாகுமோ அத்தனை மாதங்கள் வரை அவர் வேலை செய்வதாக இருக்கும். அந்த தண்ணீர் பாய்ச்சி போவர். சில விவசாயம் மாதுளம்பழம் 3 மாதம் இருக்கும், சில விவசாயம் 5 மாதம் இருக்கும். மாப்பிள் நெல் இருக்குது, இதை 3 போகமாக விளைவிக்கலாங்கிறாங்க. இப்போ புதுசாக அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விவசாயிகள். அப்போ வருஷத்தில் 3 போகம் விளையும், 3 மாதமாக. இந்த மாதிரி எல்லாம் இந்த விளைச்சல் அது 3 மாதம் வரை அவர் என்ன செய்வார்? விவசாயி தண்ணீர் பாய்ச்சுவர், என்ன செய்வார்? கூலிக்கு அமர்த்தப்பட்டவர், அவர் வேலை செய்வதாக இருக்கும். வசீபத்துக்குரிய கபர் இதான். கத்தல்கீஹில், உதாரணமாக மகரந்த சேர்க்கை செய்வதை போல் தல்கீஹன மகரந்த சேர்க்கை செய்யுது. ஆண் ஒட்டுண்ணி, அதாவது ஆண் மரம் பெண் மரத்தை சேர்த்தாதான் பெண் மரத்தில் பழம் பழுக்கும். அது ஒரு வகையான சேர்க்கை இருக்குது. தேனீக்கள் அந்த சேர்க்கையை செய்து இயற்கையாக சில விவசாயிகள் தோட்டங்களில் தேனீக்களை வளர்ப்பாங்க, அது மகரந்த சேர்க்கைக்கு உதவும். சில மரங்களில் விவசாயிகள் தான் அந்த மரங்களில் என்ன செய்யணும்? மகரந்த சேர்க்கை செய்யணும். தானாகவும் செயற்கையாகவும் காற்றடிக்கும் பொழுது அந்த ஆண் மரத்தினுடைய ஒரு வகையான திரவம் பெண் மரத்தில் போய் ஒட்டிக்கிறோம். அதன் மூலமாக இயற்கையாகவே அல்லாஹ் மரங்களில் பெண் மரங்களில் அல்லாஹ் காய்க்க வைக்கிறான், பழங்களை பழுக்க வைக்கிறான். ஆனால் இதுவும் இருக்குது. மனிதர்கள் அவர்களும் கொஞ்சம் சீக்கிரமாக காற்றடி காலம் வருவதற்கு முன்னதாகவே என்ன செய்யறாங்க? சீக்கிரமாக பெண் மரங்கள் பழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆண் மரத்தில் உள்ள சில பகுதிகளை வெட்டி பெண் மரத்தில் போய் என்ன செய்யறாங்க? ஊடுருவி வைக்கிறாங்க, பழுக்குது. கத்தல்கீஹின், இந்த மாதிரி மகரந்தை சேர்க்கை செய்வதை போல உள்ள வேலை. வசகியின், அந்த 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 தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதை போன்றுள்ள வேலைகள். ஒத்தன்கியத்தி சாக்கியத்தின்கிறாங்க, அதாவது தண்ணீர் பாய்ச்சிருவோம் அல்லவா, அந்த கருவியை சுத்தம் செய்வதை போலுள்ள அந்த பணிகளில் அவர் அமர்த்தப்படுவார் இல்லையா? இப்போ மோட்டார் இருக்குது, ஒரு வாரம் பழுதாயிரும் சில பெரிய ரிப்பேராக இருந்தால். அப்போ அது போன்ற சுத்தம் செய்யக்கூடிய பணி, அது மோட்டரை சரி செய்யக்கூடிய பணி சின்ன ரிப்பேராக இருந்தால் விவசாயி செஞ்சிருவார். பெரிய ரிப்பேராக இருந்தால் இப்போ நவீனமான காலத்தில் மோட்டார் மிஷின், அதாவது இன்ஜினியர் வருவார், சரி செய்வார். அப்போ அது ஒரு வாரம் ஆயிரும், டிலே ஆயிரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் விவசாயிக்கு தான் தெரியும் மோட்டார் பழுதாயிடுச்சுன்னு சொல்லி. கத்தழி ஹஷீஷின் முதிரின், அதாவது இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷ ஜந்துக்கள், பூச்சிக்கள், இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பூச்சிக்களை கொள்வது போன்ற. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யூரியா அடிக்கிறாங்க, ஏன்னா அது வனஹவிஹி, இது போன்ற இந்த காரியங்களில் ஈடுபடுவது. தண்ணீர் பாய்ச்சி அந்த தண்ணீரை அந்த லைனாக மரங்களுக்கு விடுறது. அது மாதிரி மாடுகள் இருந்தால் மாடுகளை பால் கறக்கிறது, செடி கொடிகள் இருந்தால் பழுத்து தொங்குனா அதை எடுத்து கொடுக்கறது, அதை எடுத்து வெட்டி வைக்கிறது. அந்த உரியவர் வந்தால் தோட்டத்திற்கு ஒரு இடத்துல ஒப்படைப்பார். இது போன்ற பல பணிகள் இருக்குது. இவருடைய இந்த பணிதான் இந்த அந்த தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, அது மாதிரி அந்த விவசாயியினுடைய அந்த தோட்டத்திற்கு தண்ணீர்
புகட்டக்கூடியவருடைய பணியாக இருக்கிறது. இப்ப இந்த தோட்டத்திற்கு உரியவருடைய பணி என்ன, அதை பார்க்கலாம். வஅலல் மாலிக்கி, தோட்டத்திற்கு உரியவருடைய அந்த மாலிக்கின் மீது எது அவசியமாக ஆகும், எது கூடும் என்று சொன்னால், மா யஹ்ஃபதுல் அஸல, அதாவது அந்த தோட்டத்தில் எது அசலாக இருக்குமோ, அடிப்படையாக இருக்குமோ, அந்த அசலை, அந்த அடிப்படையை பாதுகாப்பதற்காக வேண்டி என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது மாலிக்கின் மீது அவசியமாக இருக்கிறது. எப்படி? உதாரணமாக கபினா இ ஹாயித்தின், அந்த தோட்டத்திற்கு சூழால், அதாவது சூழால் உள்ள அந்த சுவரை, ஹாயித்தன சூழால், தோட்டத்தை சூழால் உள்ள அந்த என்ன செய்கிறது, சுவற்றை கட்டுவதைப் போல, கட்டிடங்களை கட்டுவதைப் போல என்ன செய்ய பாதுகாப்பதற்காக வேண்டி தோட்டத்தை சூழ என்ன செய்வார், பாதுகாப்பதற்காக வேண்டி வேலி அமைப்பார். நம்ம இப்போ கட்டடம் கட்டுவார், பாதுகாப்பதற்காக வேண்டி சுற்றுச்சுவர் கட்டுவார். வஹஃப்ரி நஹ்ரின், அது மாதிரி ஆறுகளுக்காக வேண்டி குழி தோண்டுவதை போல, பக்கத்தில் ஆறுகள் ஓடுதோ அதிலிருந்து ஒரு கொஞ்சம் வெட்டி, குழி வெட்டி அந்த ஆற்றினுடைய நீரை தன்னுடைய தோட்டத்திற்கு பாய்ச்சுவார், ஆறு இருந்தா. அல்லது கிணறு இருந்தா தண்ணீரை, கிணற்றினுடைய தண்ணீர் பல மரங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக பாதைகளை வெட்டி, தண்ணீர் பாதைகளை வெட்டி, அந்த பாதைகளின் மூலமாக, வெட்டப்பட்ட அந்த பாதைகளின் மூலமாக தென்னை மரங்களுக்கும் பேரீச்சங்கனிகளுக்கும் அவர் தண்ணீரை, விவசாயி என்ன செய்வார், மோட்டரில் தண்ணீரை அதன் வழியாக பாய்ச்சுவார். இப்படியெல்லாம் இது போன்ற பராமரிப்பான வேலைகளைப் போல, வனஹ்விஹி, இது போன்ற வேலைகளைப் போல. வல் ஆமிலு அமீனும், அடுத்து சொல்றாரு, ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவர், விவசாயம் வேலை செய்பவர் இருக்கிறாரே, அமீனும், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். விவசாயம் வேலை செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணுங்க, நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ஃபைன் சபதத் கியானத்துஹு, அந்த விவசாயினுடைய மோசடி தரிபட்டு விட்டால், இவர் மோசடி செய்பவர் என்று நிரூபணமாக ஆனால், ஸ்திரமாகிவிட்டால், இப்ப என்ன செய்யறது, இவரை கண்காணிக்க கண்ணியமான ஒரு மனிதரை, இது போன்ற மோசடி செய்யாத கண்ணியமான ஒரு மனிதரை அவரை கண்காணிப்பு அவரின் பக்கம் இணைக்கப்படுவார். உம்ம இலைஹி, இந்த வேலையாளின் பக்கம் இணைக்கப்படுவார். முஷ்ரிஃபுன், அவரை கண்காணிக்கக்கூடிய கண்ணியமான ஒரு மனிதர் அவரின் பக்கம் இணைக்கப்படுவார். அவர் வருவார், குறிப்பிட்ட நேரத்தில் வருவார், செக் பண்ணுவார், போயிடுவார். முடிந்தால் அவரோட தங்குவார். அதுக்குண்டான பணத்தை என்ன செய்வார், தோட்டத்திற்கு உரியவர் கொடுப்பார். லி அன்னல் முசாகாத்த, நிச்சயமாக இந்த தண்ணீரை பாய்ச்சுகின்ற இந்த பணி இருக்கிறது அல்லவா, இந்த விவசாய பணி, லாசிமத்துன், கண்டிப்பாக அது செய்தே ஆக வேண்டும். லைஸ லி அஹதிஹிமா ஃபஸ்ஹுவாக்கல் இஜாரத்தி, ரெண்டு பேர்களும், தோட்டத்திற்கு உண்டான அந்த பொறுப்புதாரியும் சரி, தோட்டத்திற்கு உரியவரும் சரி, அதில் பணி செய்யக்கூடிய பணியாளனும் சரி, ரெண்டு பேர்களுமே இந்த விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிலிருந்து அந்த ஒப்பந்தத்தை முறிக்க முடியாது. ஏன்னா மரம் நட்டியாச்சு, அப்போ பழுத்தா இவர்லையும் அவர் விவசாயிக்கு பங்கு இருக்கு. அந்த மாலிக்கு, அந்த விவசாய பொருளுக்கு சொந்தக்காரர், தோட்டம் உடையவர் இருக்கிறார, அவருக்கும் பங்கு இருக்கும். ரெண்டு பேர்களும் ஒப்பந்தம் முறிக்க முடியாது. ஒப்பந்தம் முறிச்சா ரெண்டு பேருக்கும் நட்டமாயிரும். லைசலி அஹதிஹிமா, இந்த ரெண்டு பேர்களிலும், ஆமிலுக்கும், அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய தோட்ட உடையவருக்கும், தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த ஆமில் இருக்கிறார வேலையாளி, இந்த ரெண்டு நபர்களில் யாருக்குமே ஃபஸ்ஹுவா, இந்த ஒப்பந்தத்தை முறித்தல், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை, ஹாவுடைய முசாகாத், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இந்த பணியினுடைய ஒப்பந்தத்தை முறித்தல் என்பது ரெண்டு பேர்களுக்கும் கூடாது. ஒப்பந்தத்தை முறித்தல் என்பது கூடாது. லைசலி அஹதிஹிமா ஃபஸ்ஹுவா, ரெண்டு பேர்களுக்கும் இந்த தண்ணீருடைய ஒப்பந்தத்தை, பாய்ச்சக்கூடிய ஒப்பந்தத்தை முறித்தல் என்பது கூடாது. கல் இஜாரத்தி, உதாரணமாக கூலிக்கு அமர்த்தப்பட்டதை போல. என்ன கூலி, இதில் ஒரு 100 கிலோ காய்ச்சினா, பழம் வந்துச்சுன்னா ஆப்பிள், அப்போ 75 கிலோ எனக்கு, தோட்டத்திற்குரியவர் சொல்லுவார் 25 கிலோ நீ விவசாயம் செய்து தண்ணீர் பாய்ச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்குன்னு சொல்லுவார். அப்போ அதிலிருந்து விவசாயம் நீங்க இருக்க முடியாது. அந்த பழம் பழுத்து அவருடைய அந்த லாபத்தை பெறும் வர, அது மாதிரி விவசாயம் உடையவர், பூமி அதான் மாலிக், அந்த உரியவரும் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா தோட்டத்துக்காரருக்கு பழம் தேவை, அவருக்கும் அவசியம். கண்ணியமான ஒருவரை கொண்டு அந்த தோட்டத்திற்கு உரியவர், மாலிக்கால், பொறுப்புதாரியால் பாதுகாக்க முடியாவிட்டால் இப்ப என்ன செய்வார், உஸ்து உஜீர, இப்ப கூலிக்கு, வாடகைக்கு பிடிக்கப்படும், வாடகைக்கு அமர்த்தப்படும், அலைஹி, அந்த பணியின் மீது, அந்த கண்காணிப்பு செய்யக்கூடிய அந்த முஷரஃப் உடைய அந்த பணியின் மீது, மண், இப்படிப்பட்ட ஒரு நபரை கூலிக்கு அமர்த்தப்படும், யஅமலு அன்ஹு, அந்த முஷரஃபானவர் வரை தொட்டும்,
அந்த கண்ணியமானவரை தொட்டும், ஏன்னா யார் வேலை செய்வாரோ கண்ணியமான முறையில் அவருக்கு பகரமாக அப்படிப்பட்ட ஒருவரை அவரின் மீது, யாரின் மீது, அந்த முஷரஃபான அல்லது அந்த ஆமிலின் மீது, தோட்டத்தை தண்ணி பாய்ச்சல் அவரின் மீது ஏன்னா வாடகைக்கு ஆள் அமர்த்தப்படும், மாலிக் தோட்டத்திற்கு உரியவரின் சார்பாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இல்லாட்டி நம்பிக்கையான ஒருவரை இன்னொருவரை என்ன செய்வார், அந்த முஷ்ரஃப் கண்ணியமான ஒரு முஷ்ரிஃப், அந்த முஷ்ரிஃபுடைய கண்ணியமான இடத்துல இன்னொருவரை அந்த தோட்டத்திற்கு உரியவர் ஆக்குவார் என்று சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை 220வது பாடத்தை நாம் பார்த்தோம், படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி 221வது பாடமாக ஃபஸ்லுன் ஃபில் முஸாரஅத்தி வல் முகாபரத்தி என்ற பாடத்தை நாம் பார்ப்போம்.